நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட்டு விடாமுயற்சியிலேருந்து. ரிலீஸ் டேட் தான் வரும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் டேட்டு ஏறக்குறைய தம்ப்நெயில்லாம் எடிட் பண்ணி வச்சு டைட்டில் கூட ரெடி பண்ணி வச்சிட்டேன். பட் ஆனால் ரிலீஸ் டேட் இல்லை. இது வந்து லைக்காட்டேருந்து நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ ஏதோ ஒரு ஆசை ரிலீஸ் டேட்டை நீ விட்டுருவாங்களோ அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். விடலை. வழக்கம்போல அவங்க வேலையை தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு மாறாக எல்லாரையும் வியக்க வைக்கிற அளவுக்கு இன்னும் சர்ப்ரைஸான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க த்ரிஷா அண்ட் தல அஜித் அவர்கள். செம்ம கிரேஷியஸாக இருந்தது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே. இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது இப்படி ஒரு அஜித்தை பார்க்கணும்னு நினச்சோன்னு எல்லாருக்குமே, ரசிகன் அல்லாதவன் எல்லாருக்குமே, அதாவது அஜித் வெறுப்பாளர்கள், அஜித் ரசிகர்கள் 1,00,000 பேர் இருக்கான் அப்படின்னா அஜித் வெறுப்பாளர்கள் ஒரு 50,000 பேர் இருக்கான். அவனையும் வந்து வெறுக்க வைக்கிற அளவுக்கு, அதாவது அவன் வெறுக்கிற அளவுக்கு, என்னடா இப்படி நல்லா கொடுத்துட்டீங்களேன்னு வெறுக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ரொமான்டிக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கப்புள் பிக்கு. இது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம சேனல் தான் முதல்ல ரிவீல் பண்ணோம். இதில் வந்து 2 லுக் இருக்குது. அதில் வந்து யங் லுக் அப்படின்னு இல்லை, அதாவது ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃப் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு லுக்கை வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்காரு, ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு அஜித் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதுதான் உண்மையாயிருச்சு. இடையில கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூவில் படத்துலேருந்து ஒரு காஸ்ட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான நபர் இந்த பர்டிகுலர் பாட்டு தான் நல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம அதை தான் முதலே சொல்லியிருந்தோம். அஜித் அவர்கள் அந்த ஒய்ஃபும் அவருக்கும் உண்டான கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்தில் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷமாக வந்த அஜித் படங்களில் இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் ஆங்கிளே இல்லை, அவர் தானே காதல் மன்னன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய பெண் ரசிகையிலே வந்து ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் உள்ள ரொமான்டிக் ஆங்கிள் வந்து செட் ஆகுன்றது இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. சொல்ல வேணும். ஏன்னா மகிழ் திருமணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இவர்கிட்ட ட்ரெயின் ஆகி வந்தவர் கௌதம் வாசுதேவன்கிட்ட. ஸோ சொல்லியாக கொடுக்கணும் அவருக்கு ஆட்டோபடியே. ஸோ இந்த பர்டிகுலர் ஆங்கிள், அதாவது கணவன் மனைவின்ற ஆங்கிள் வந்து இந்த படத்தில் உட்கார வச்சிருன்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நேர்கொண்ட பார்வையில் அது கொஞ்சம் சரியாக இருக்காது. ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக உட்கார வச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் அது போக அஜித் அண்ட் த்ரிஷா கெமிஸ்ட்ரி தான் இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட்டு. யார் வேணாலும் என்ன சொல்கிறது த்ரிஷா கூட இருக்கணும்னு நினைக்கலாம். பண்ணலாம் அஜித் அண்ட் த்ரிஷா கெமிஸ்ட்ரி மாதிரி வராது. அது போக அஜித் அண்ட் த்ரிஷா கெமிஸ்ட்ரி வந்து எல்லா படங்களும் வந்து மினிமம் சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட் வரைக்கும் போன படங்கள் தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜி மட்டும் கொஞ்சம் அதில் என்ன சொல்ற ஆஃப் பீட்டாக இருக்கும். பட் கிரீடம் ரீமேக் தான் இருந்தாலுமே கிரீடம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு அந்த காலகட்டத்தில். அப்போ அந்த பாட்டில் வந்து அந்த படத்தில் வந்து அக்கம் பக்கம் பாடல் தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு குருவி படத்தில் வந்து விஜய் வந்து இந்த தேன் பாட்டை வச்சிருப்பாரு. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷனே. அந்த அளவுக்கு கிரேஸ் ஆன பாடல் நமக்கு தெரிஞ்சிருக்கும் 90s கிட்ஸுக்கு. அக்கம் பக்கம் பாடல் நமக்கு கொடுத்த வைப்பை எனக்கு தெரிய வேற எந்த பேரும் அந்த டைமில் நமக்கு கொடுக்கலன்றது உண்மை. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது இந்த படத்தில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது எண்ணெய் எரிந்தால் முன்னாடி மங்காத்தா எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். அப்புறம் எண்ணெய் எரிந்தாலும் அந்த சத்யா ஏபிஎஸ்க்கும் அவங்க த்ரிஷாவுக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரியும் நல்லா இருக்கும். ஸோ அஜித் அண்ட் த்ரிஷா கெமிஸ்ட்ரி தான் வந்து இண்டஸ்ட்ரியிலே ஹிட்டான கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவுட்புட் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்த உடனே நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் எந்த இது இந்த அளவுக்கு அவுட்புட் வருமா, கண்டிப்பாக ஒரு மாதிரி நல்லா இருக்குன்ற விஷயம் வந்ததுனால தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கவே இல்லை. பார்த்த உடனே அப்படி ஒரு அமைப்பாக இருந்தது அந்த கப்புள் ஃபோட்டோ. ஸோ இது எப்படி போகும் இந்த கதை அப்படின்றது கிளியராக வந்து மண்டையில் ரன் பண்ண முடியுது. ஸோ அந்த மனைவி தொலைஞ்சு போகிறாங்க. அந்த மனைவியை காப்பாற்றுறதுக்கு ஒரு கணவன் வந்து எந்த எல்லைக்கும் போகிறான். அந்த டோட்டிங் எக்ஸ்பென்ட் நம்ம பேசியிருந்தோம். எந்த எல்லைக்கும் போகிறான் அப்படின்றத கரெக்டாக உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு காலால தலைவர், நான் வந்து தலைவர் ரசிகர், காலால தலைவருக்கு அப்புறம் அந்த மனைவிக்கும் சரி, காலால தலைவருக்கும் அவருடைய எக்ஸுக்கும் சரி ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தலைவர் அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இங்கே எல்லாருக்குமே ஒரு மெய்மறந்து உட்காந்துருந்தோம். அது ஏதோ நல்லா இருந்தது. அது ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்தது. தலைவர் பல படங்கள்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே அந்த படத்தில் உட்காரும்போது ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்தது. ஸோ ஒரு வாலி, ஒரு கிரீடம், இன்னும் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுகொண்டேன் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் கரெக்டாக ஃபேமிலி சென்டிமெண்ட் அண்ட் கெமிஸ்ட்ரியை, அதாவது ரொமான்டிக் கெமிஸ்ட்ரியை ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக இந்த வருஷத்தினுடைய அதாவது அஜித் அவர்கள், விஜய் அவர்கள், சூர்யா அவர்கள், விக்ரம் அவர்கள் இந்த டியரில் ஹையஸ்ட் கலெக்டட் மூவியாக வர்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் எவன் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ இது இப்படி ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அனிருத் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு வருது. ஒரு ரெஸ்டாரண்ட் பேஸு, அதாவது அண்ட் டிரைவ்
டிரைவ் ப்ளஸ் அந்த டிரைவ் பண்ணி போகும்போது டிரைவ்ல ரெஸ்டாரண்ட் பேஸ் பண்ணி ஒரு பாடல் வருது. அந்த பாடல் வந்து அனிருத் ஒரு ப்ரெஷராக எடுத்துட்டு பண்ணியிருக்காரு போல. என்னன்னா இதுக்கு முன்னாடி விவேகம்ல காதலாட பாட்டு வந்து கேட்க நல்லா இருக்கும், உண்மையை சொல்ல நியாயமாக சொல்லணும், கேட்க நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப நமக்கு இம்பாக்ட் கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல அனிருத் வந்து ஃபெயில் ஆகிட்டாரு. அஜித்துக்கு ஒரு நல்ல பாடல், ஒரு ரொமான்டிக் பாடல் கொடுக்கல. ஏன்னா அவர் பேட்டை விஸ்வாசம் வரும்பொழுது பேட்டையிலே வந்து தலைவருக்கே நல்ல சாங் கொடுத்தாரு. ஸோ அஜித்துக்கு மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு அவருக்கு வந்து ஒரு ஒரு அவப்பேர் மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அவர் காது கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாட்டை, இந்த சாங்கை, இந்த ரொமான்டிக் சாங்கை ஒர்க் அவுட் பண்ணியே தீர்வுன்னு செம்மையான ஒரு சாங் கொடுத்துருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட அப்பார்ட் ஃப்ரம் த ஃபில்மு என்ன சொல்ல போனால் அந்த ஒரு சில படங்கள் ஹிட் ஆகுது, இல்லை படங்கள் ஹிட் ஆகலைனாலும் பாடல் மட்டும் ஜென்ரேஷன்ஸுக்கு கேட்போம். இப்போ அன்னைக்கு கூட இளையராஜா அவர்கள் வந்து ஒரு கான்சர்ட்டில் தளபதியில் ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு கான்சர்ட்டில். அந்த சீன் அது எவ்வளோ ஹிட் அப்படின்னா ஜென்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட டெக்கேட்ஸ் தாண்டி வந்துருச்சு, 2-3 டிக்கெட்டுக்குள்ள அது போக போகுது. ஸோ அப்படியான ஒரு சீனு, அந்த மாதிரி ஜென்ரேஷன்ஸ் தாண்டி போகக்கூடிய ஒரு பாட்டை வந்து இவர் பண்ணுறாரு அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க டீமு. இவருமே வந்து இந்த பாட்டை ஹிட் பண்ண வைக்கணும்னு இறங்கி வேலை பார்த்துருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு இது கேட்டாலே வந்து வெறி ஏறும் அப்படியான ஒரு விஷயம். இது நமக்கு இன்னைக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஏடி மூலியமா நமக்கு கிடைச்சது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலியமா. அது என்னன்னா, அதாவது அஜித் அவர்கள் வந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு, அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு. அவர் அஜித் ஃபேன்ஸை எந்த வகையிலையும் ட்ரிகர் பண்ணி நான் ப்ரமோட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், எனக்கு போஸ்ட் விட்டுருங்க, எனக்கு வந்து காசை கொடுங்க, எனக்காக காசை கறியாக்குங்க, நான் உங்களுக்கு வந்து பிரியாணியை போடுவேன், பிரியாணியை போட்டு நீங்கள் வந்து அந்த பிரியாணியை தின்னுட்டு நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஆன்லைனில் போய் இவனை திட்டணும் அவனை திட்டணும், எந்த ஒரு வகையிலையுமே வந்து அஜித் ஃபேன்ஸை தன்னுடைய லாபத்துக்காக, சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணாத ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து இந்த டியரில் அஜித் அவர்கள் தான். ஸோ அஜித் அவர்களை எவன் நினைச்சாலும் அந்த ஒரு விஷயத்துல இந்தியாவிலே இந்த டியர்ல அந்த மாதிரியான ஒரு நடிகர் கிடையாது, இன்க்ளூடிங் பாலிவுட் நான் சொல்றேன், அப்படியான ஒரு நடிகர். ஸோ இப்போ அவருடைய பிஆர்ஓ எப்படி இருப்பாரு, அவருடைய பிஆர்ஓ இவர் வைரம்னா அவர் தங்கம், அதுதான் உண்மை. சுரேஷ் சந்திரா என்னதான் வந்து அப்டேட்ஸ்லாம் வேகமாக வாங்கி கொடுக்கறனாலும் அவர் வந்து அஜித் சொல்ல மாற மாட்டார், அஜித் போட்ட கட்டளையை மீற மாட்டார். அப்படி ஒரு அமைப்பு கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 2 பேர் இந்த அளவுக்கு ஜெல்லாகி ஒரு தலைவனுடைய மைண்ட் செட்டை, ஒரு கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நடுவில் ஒரு பாலமா சுரேஷ் சந்திரா மாதிரிலாம் எந்த நடிகருக்குமே இதுவரை கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். தலைவர் இதுக்கு முன்னாடி சத்யநாராயணன் ஒருத்தர் இருப்பார், தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சத்யநாராயணன் ஒருத்தர் இருப்பார். அவர் போனதுக்கப்புறம் எங்களுக்கே அந்த மாதிரி ஒருத்தர் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அஜித் அவர்களுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் அப்படி ஒரு அமைப்பு உள்ளவர் தான் வந்து சுரேஷ் சந்திரா. இந்த தடவை சுரேஷ் சந்திரா இந்த படம், அதாவது குட் பேட் அக்லியும் விடாமுயற்சி விட்டுறவே கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காராம். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடாமுயற்சி ஆரம்பிச்சிருந்து, குட் பேட் அக்லி ஆரம்பிச்சிருந்து அவர்கிட்டே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட் இருக்கு. எப்படியாவது, அதாவது அந்த ஆஹா ஓஹன் பண்ணலனால இந்த படத்தை தள்ளி கொண்டு போகணுன்ற ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதனால இந்த படத்துக்கு இறங்கி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கார் போல இருக்கு. அவர்கிட்ட கால் பண்ணுற அஜித் ரசிகர் மன்ற முன்னாள் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் அவர் ஜோஷ் கொடுக்குறாங்க. என்னன்னா, படம் வருது, கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்கும். 2வது, அவர் படத்துடைய அவுட்புட்டில் 30% பார்த்துட்டாராம். ஸோ படம் வந்து அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்கிறாராம். ஸோ அவரு கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு இந்த அப்டேட்லாம் இருக்கான். அது என்னன்னா, இந்த தடவை படம் நல்லா இருக்கு, இந்த தடவை நம்ம படம் விடவே விடாது, பந்தயம் அடிக்கும் அப்படின்ற அளவுக்கு தெரிச்சு பேசினதா நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதை கேட்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா சுரேஷ் சந்திரா அவர் அவுட்ரைட்டாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக அவரை பார்த்ததே இல்லை. அவர் என்னன்னா இருப்பார், ஏதாவது ஒன்று கிடைச்சதுன்னா அதை கொடுப்பாரு. ஆனால் முந்தி கொடுக்கணும், இந்த தடவை எல்லாருக்கும் முந்தி நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கெலாம் முந்தி கொடுக்கணுன்ற ஒரு வெறியில் இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த தடவை ப்ரமோஷனே வேற லெவலில் இருக்கும். அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சரியான தீனி இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அடுத்த ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கு. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுல அஜித் ரசிகர்கள் விட்டு அவர் ஆளே இல்லை. ஸோ அதனால இந்த தடவை கொலை குத்து இருக்கு. அதை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டாடி அஜித் தான் அடுத்தது, சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அடுத்தது அடுத்த டியர்ல அஜித் தான் நம்பர் 1ன்னு காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏற்கனவே அவர் தான், இல்லைனாலும் அதை மறுபடியும் ரீட்ரேட் பண்ணும் இல்லையா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எந்திரனுக்கு அப்புறம் ஒரு கபாலியில் செஞ்சோம், ஒரு 6 வருஷம் கழிச்சு, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு நீங்கள் செய்யறதுக்கான ஒரு தருணம் செய்வீங்க நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. நன்றி, வணக்கம்.